நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முன்ஜென்மம் இது ஒரு ஆழ்மன கண்டுபிடிப்பு களம். ஒருவரது புதை மனம் தொட்டு அவர் முன் ஜென்மத்தில் என்னவாக இருந்தார் என்பதையும் அவரது ஆழ்மன ரகசியங்களையும் முன் ஜென்மத்தையும் தெரிந்து கொள்வதன் மூலம் அவர் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கின்ற மன ரீதியான உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு காண்பதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். ஒரு குழந்தை பிறக்கும்போது கைகளை இறுக மூடிக்கொண்டே பிறக்கிறது. அந்த குழந்தை பிறந்த சில மணி துளிகளில் கைகளை விரித்து அழ ஆரம்பித்த உடனேயே காலதேவன் அந்த குழந்தையின் பாவ புண்ணிய கணக்கை எடுத்துக்கொள்கிறான். பிறந்த குழந்தைக்கு உடனடியாக எப்படி ஒரு பாவ புண்ணிய கணக்கு சேரும்? அந்த பாவ புண்ணிய கணக்கு அப்படிங்கிறது அந்த கைகளை வலது கையை விரித்த உடனேயே அது புண்ணிய கணக்குகள் ஆரம்பமாகிவிடும். இடது கையை விரித்தவுடன் பாவ கணக்குகள் ஆரம்பமாகி விடுகிறது. ஒரு பிறந்த குழந்தைக்கு, அதுவும் பிறந்த சில மணி துணிகளே ஆன ஒரு குழந்தைக்கு பாவ புண்ணிய கணக்கு அப்படிங்கிறது அது போன ஜென்மத்தில் அது எடுத்துகிட்டு வந்த அந்த பாவ புண்ணிய கணக்கில் தான் காலதேவன் கையில் எடுத்துக்கொள்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்தியா முழுக்க இருக்கின்ற கிராமங்களில் அசைக்க முடியாத ஆழமான ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தன்னுடைய இன்றைய வாழ்க்கையையும் முன்ஜென்ம ரகசியங்களையும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் ஸ்ரீ செல்வராசு சுவாமிகள். நமஸ்காரம் சுவாமிஜி. இப்போ நம்ம இருக்கிறது அப்படிங்கிறது 21ஆம் நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டில் விஞ்ஞானம், ராக்கெட், இன்னைக்கு கூட அக்னி ஏவுகணைகள் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த முன்ஜென்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சயின்ஸ் ஒத்துக்கலை, சைக்காலஜி ஒத்துக்கலை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படி இல்லையே, சயின்ஸ் ஒத்துட்டுருக்கு. அமெரிக்காவில் ஒரு முறை இது சம்பந்தமான ஆராய்ச்சியில் உண்மையாலும் முன்ஜென்மம் என்று ஒன்று இருக்கிறது, பிறகு ஆவி உலகம் ஒன்று இருக்கிறதுன்னு இரண்டையும் ஒத்துருக்குறாங்க. நீங்கள் அந்த ஆவி உலகம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? என்ன உணர்ந்துருக்கிறீங்க? ஆவி உலகம் என்பது கண்டவர் விண்டிலர், வெண்டவர் கண்டிலர். அது ஏகப்பட்டது. ஆவி உலகம் மட்டுமல்ல, இறைவனுடைய தத்துவத்தையும் தத்துவங்களை அறிந்து கொள்ளலாமே ஒழிய இறைவனை கண்டதுண்டா அப்படின்னு கேட்கக்கூடாது. அதை கரண்ட்டை பார்த்துருக்கீங்களான்னு கேட்கல, அதை கையில் பிடிச்சா தானே தெரியும். அதுபோல் யாரும் கண்டதுண்டா காட்ட முடியுமாங்க என்பதையெல்லாம் விட்டுட்டு உண்மையான உணர்தல் மூலிமா விறகில் தீயின் நட்பாலில் வடுனை போல் மறைய நின்றுளான் மாமணி சோதியான் உறவுகோல் நட்டு உணர்வு கையிட்டினால் முருக வாங்கி கடையமுன் நிற்குமே. அப்படி நம்ம உள்ளத்தால் அதை நினைத்து அது செயல்பட்டால் கண்டிப்பாக இறைவன் இருப்பது காணலாம். உங்களுடைய முன்ஜென்மம் என்ன அப்படிங்கிறது இங்கே இருக்கிற பாஸ்ட் லைஃப் தெரபிஸ்ட் இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னவா இருங்கிறதாக நீங்கள் பிலீவ் பண்ணிட்டு இருக்கீங்க சுவாமிஜி? கருவூர் சித்தரின் அவதாரம். கரூர் சித்தரின் அவதாரம் உண்மை. அப்போ ராஜராஜ சோழனுக்கு நீங்கள் தான் ஃபுல்லாக இருந்திருக்கீங்க. ராஜராஜ சோழனின் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலின் அதாகப்பட்டது வரைபடம் அமைத்து கொடுத்தவர் அடியேன் என்பது உண்மையிலும் உண்மை. ஏனென்றால் அதைவிட மிக நுட்பமான, இன்னும் மிக நுட்பமான வரைபடங்கள் கூட இறைவனின் முன்னால் அமர்ந்தால் இப்பொழுதும் அடியேன் எடுத்துருவேன். சுவாமிஜி, நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது இந்த இடத்துல ஒரு கரூர் சித்தராக நான் இருக்கிறேன். அதுதான் பாஸ்ட் லைஃப், என்னுடைய லைஃப் அவருடைய மறு அவதாரமாக இப்போ நான் இந்த ஜென்மத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஜென்மம் பற்றி நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத இப்போ அந்த வீடியோ கிளிப்பில் நம்ம பார்க்கலாம். உலக அனுபவங்களை துறந்து இறை அனுபவத்தை வேண்டும் உயர்வு நிலைதான் துறவு. அன்பே இறைசக்தி என்று உணர்வது. அந்த நிலையை அடைபவர்களை மக்கள் சாமி என்று அழைப்பார்கள். அப்படிப்பட்ட துறவு நிலை என்னை தேர்ந்தெடுத்தது. அதனால் நான் எங்கிருக்கிறேன் என்கிறார் செல்வராசு சுவாமிகள். பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், துறவரம் என்று வாழ்வதே ஒரு மனிதனின் இயல்பு என்கிறார் இவர். இல்லறத்தை துறந்து துறவரத்தை விரும்பும் இவர் இது என் கடமை என்கிறார். துறவு என்பதில் என்ன கடமை ஏற்க முடியும்? இந்த நிலையில் இவர் என்ன செய்ய போகிறார்? துறவரத்தை ஏற்கும் சூழ்நிலை இவரது வாழ்க்கையில் ஏன் நிகழ்ந்தது? செல்வராசு சுவாமிகளின் மனம் இந்த கேள்விகளுக்கு விடை சொல்லுமா? நான் கேட்கறதுக்கெல்லாம் உங்களால் தெளிவாக அழகாக பதில் சொல்ல முடியும். உங்கள் பேர் என்ன? செல்வராஜ். செல்வராஜ். என்ன வயசாகிறதுங்க? 1969 பிறந்தது. 45 வயசில் இருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள்?
பழுதுபட்ட சிவாலயங்கள் இருந்ததுன்னா திருப்பணி செய்துட்டு பழுதுபட்ட சிவாலயங்களுக்கு திருப்பணி செய்கிறீங்க. ஆஹா. அதுக்கப்புறம் வேறு எதாவது பண்ணுறீங்களா? வேற ஒன்றும் பண்ணேன். ஆஹா. சிவாலயங்களுக்கு திருப்பணி செய்வதே முதல் கடமை. நீங்கள் இல்லறத்துலேருந்து துறவரத்துக்கு வந்தீங்களா இல்லை எப்படி? இல்லறத்துலேருந்து. அதுக்கடுத்து உங்களுக்கு இன்ட்யூஷன் சொல்கிறோம், பின்னாடி நடக்க போகிறது முன்னாடியே சில பேருக்கு தெரியும். அது மாதிரி சக்தி உங்களுக்கு இருக்கா? சக்தி தான் நடக்க போகுது அப்படின்னு சக்தி இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது. நான் சொல்லிய பல செயல்கள் நடந்தேறி இருக்கிறது. இப்போ நீங்கள் இந்த பரிகாரம் சொல்கிறீங்க இல்லையா, பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்கிறப்போ நீங்களே சொல்கிற மாதிரி இருக்குமா இல்லை யாரோ உங்களுக்கு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்களா? நானே சொல்லுவதற்கு வழி இல்லை. இறைகூரிலிருந்து சொல்லும் போதை தான் சொல்லுவோம். அது அவங்க பாட்டில் பேசுவாங்க. அவங்க குறைகளை சொல்லும் பொழுதும் அதற்குண்டான தீர்வு அமையும் பொழுதும் அந்த வார்த்தை ஜாலங்கள் பிறகு கேட்டால் தெரியாது. பூஜையில் இருக்கையில் என்னை நான் மறந்துடுவேன். ஸோ பூஜையில் இருக்கிறப்ப உங்களை நீங்கள் மறந்துடுவீங்க. தன்னை நான் மறந்த பிறகு இந்த வார்த்தைகள் எல்லாம் நடக்கும். ஆஹா. இப்போ நம்ம 42 வயசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி போக போகிறோம். நம்ம ஒரு 35 வயசுக்கு வரோம். அப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்கள். அடியானிடம் ஒரு சின்ன நிகழ்வு நடந்தது. என்னன்னா அது பெரிய ஆழ்ந்த கனவு மாதிரியும் இல்லை, பெரிய நிகழ்வு மாதிரியும் இல்லை. இப்போ ஒரு நல்ல பெண்கள், ஒரு பெண் நல்ல முறையில் நகையுடன் நிறைய ஒரு நல்ல இதோட எங்கள் அம்மாவை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து, உன்னுடைய தாயை நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீ கும்பாபிஷேகம் பண்ணுன்ட்டு போயிட்டாங்க. காலையில் எனக்கு என்னன்னு தெரியல, இருந்தாலும் கும்பாபிஷேகம் அதனுடைய நிகழ்ச்சியில் இருந்தேன். மேலே போய் கும்பம் விடுவதற்கு கும்பத்தை என்னிடம் கொடுக்கிறார்கள். அப்பொழுது கருடம் வந்து என்னை அடிச்சுது. கருடம் வந்து கும்பத்தை விடாத அளவுக்கு என்னை அடிச்சுது ஒரு அடி. அப்போ நான் இதை கையில் இருக்கிறவங்ககிட்ட கொடுத்துட்டு, இல்லை நான் ஏதோ கருடன் வந்து அடிக்குது, எனக்கு சகுனம் சரியில்லைன்னு சொல்கிறேன். அரை மணி நேரத்தில் எனக்கு ஃபோன் வருது மனைவியிடம் இருந்து, அம்மா இறந்துட்டாங்கன்னு. என்னுடைய அம்மா இறந்துட்டாங்கன்னு ஃபோன் வருது. அப்போ தான் அதுக்கு பிறகு எல்லாம் தெரிஞ்சது. அதுக்கு பிறகு நான் இருந்தாலும் வராமல் அந்த ஒரு வைராக்கியமாக அந்த கோயில் கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டு ஒரு 18 நாள் கழித்து வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்தீங்க? அதுக்கு முன்னாடி? ஆமாம் ஆமாம். நீங்கள் கல்யாணம் பண்ணி குழந்தைகள்லாம் இருக்கும்போது எப்படி எந்த நிலையில் நீங்கள் இந்த மாதிரி வெளியில் வரணும்னு முடிவு பண்ணீங்க? வெளியே வரணும்னு முடிவு பண்ணலை, அதுவே ஒரு விபத்து. இல்லறத்திலிருந்து துறவரம் பூண்டது ஒரு விபத்தா? ஒரு விபத்து. இப்போ பொதுவாக சும்மா சாப்பிடாமல் இருக்கிற நபருக்கு லட்டு கிடச்சி சாப்பிட்டா எவ்வளவு இன்பம் உருவாதோ, அதுபோல் ஆன்மீகம் என்பதை, இந்த பக்தி மார்க்கத்தை மிக தெளிவாக தெரிந்து கொள்ளாமல் இருக்கும் வரை ஒன்றும் தெரியல. அதை தெரிஞ்சிட்டோம், அதுக்கு பிறகு அதை விட மனமில்லை. எத்தனை வயசில் சுவாமி இந்த மாதிரி? 25. 25 வயசில் சன்னியாசி மாதிரி முடிவு பண்ணிட்டீங்க? அது அப்போ தான் ஆனது, அதான் விபத்து. எப்படி அப்போ உங்களுடைய மனைவிக்கு என்ன வயசு இருக்கும்? உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? குழந்தைக்கு மகளுக்கு 6 மாதத்து குழந்தை விட்டு போட்டு வந்தவன் தானே. என்னுடைய பெண்ணுக்கு 6 மாதம் விட்டு போட்டு வந்தவன் தானே. இது அவர்களுக்கு பெரிய தண்டனையா? அது இறைவன் கூறு. இல்லை சாமி, நான் பேசிக்கலாக நான் ஒன்று தான், நான் ஒரு காமன் மேனா ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கும் இளம் வயது இருக்கு, நீங்கள் அப்போ தான் திருமணம் முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு 6 மாதத்துல குழந்தை இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் திடீர்னு எனக்கு எதுவுமே வேணாம் சொல்லிட்டு ஒரு குடும்பத்தை விட்டு உதறி விட்டு போகிறது இருக்குல்ல, அப்போ உங்கள் மனைவிக்கு ஒரு 20 வயது இருக்குமா? இருக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது ஒரு இளம் பெண் ஒரு குழந்தையோட தனியாக இருந்து என்ன செய்வாங்க? அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முறுத்தலாக இல்லையா? தெரியல எனக்கு. நான் இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் தன்னை தான் உணர்ந்து தன்னிலைக்கு ஒப்ப வாழுவதற்கு ஒப்புதலாக இருந்தார்கள் என்று சொல்லப்போனால் அது அடியனுடைய குடும்பமும் அதுக்கு ஒரு காரணமே. அவங்களும் ஒத்துழைச்சாங்க. நிச்சயமா. அவங்க ஒத்துழைக்கலாம். நீங்கள் எப்படி ஒத்துழைக்கவில்லை என்றால் ஏதாவது ஒரு கெட்ட பெயரை வாங்கியிருப்பேனே ஒழிய, அவங்க வாழணும்னு சொல்ல, நான் சாமியாரை போகணும்னு சொல்ல, இன்னொருத்தர் பஞ்சாயத்து பண்ண, இது மாதிரி தான் நிகழ்வு நடந்திருக்குமே ஒழிய, அவர்கள் சரி என்று ஒத்துக்கொண்டு அதற்கேற்றவாறு
அடியேன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் பிரசாதத்தை செஞ்சு வச்சாங்க. ஒரு 100 பேர்த்த கூட்டிகிட்டு கொண்டு போய் தானம் செய்யணும் கீழே அந்த 100 பேர்த்துக்கு சமையல் செய்வதற்காக வந்தாங்க. அப்பொழுதுதான் எனது பணி நிறைவேறுகிறது. சில வருடங்களுக்கு முன் ரிஷிகேஷ் போயிருந்தேன். ரிஷிகேஷ் போயிருக்கும்போது திடீர்னு ஒரு சன்னியாசி என்னை பார்த்து இங்கே பக்கத்தில் வான்னு கூப்பிட்டாரு. பார்த்து பக்கத்தில் போனால் அவர் கையில் கஞ்சா புகைச்சிட்டு இருந்தார். திடீர்னு என்கிட்ட உலகத்திலேயே சிறந்த போதை ராஜ போதை என்னன்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்னாரு. அவர் கையில் இருந்த கஞ்சா பார்த்து இதுவா சாமி அப்படின்னு கேட்டேன். சிரிச்சார். இது இல்லை வேற சொல்லு அப்படின்னாரு. வேற என்ன சாமி சாராயமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கும் இல்லை வேற சொல்லு அப்படின்னாரு. வேற என்ன சாமி பெண்களை சொல்லுவாங்களே பெண்களா அப்படின்னு கேட்டேன். அட இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சது, மற்ற மனுஷங்களுக்கு தெரிஞ்சது. உண்மையிலேயே சிறந்த போதை ராஜபோதை அப்படிங்கிறது ஆன்மீகம் தான். அந்த ஆன்மீகமும் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி சார்ந்த அந்த ருசி அந்த டேஸ்ட் உனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அதுலேருந்து யாராலையும் மீள முடியாது, ஒன்னாலையும் மீள முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால தான் இதுக்கு ராஜபோதை அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு ராஜபோதையை ருசித்த ஒரு சன்னியாசி கூட இப்போ பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. அடுத்து இன்னும் ஏராளமான விஷயங்கள் பேச போகிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தது அப்படிங்கிறது அவருடைய ப்ரெசன்ட் லைஃப் தான். அடுத்தவருடைய பாஸ்ட் லைஃப் முன் ஜென்மம் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீண்டும் முன்ஜென்மம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அதாவது சாமிஜியுடைய பாஸ்ட் லைஃப் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அவருடைய ப்ரெசன்ட் லைஃப்பில் இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் சிலதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். உறவையும் துறவையும் பிரித்தெடுக்கும் பருவமாக செல்வராசு சுவாமிகளின் இளமை காலம் இருந்திருக்கிறது. தேடி வரும் பக்தர்களின் நலனுக்காக வழிகாட்டுவது, உலகம் உயர பிரார்த்திப்பது, எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் இறை சேவை செய்வது என்று தொடர்ந்து கொண்டிருக்கிறது சுவாமிகளின் வாழ்க்கை. இதற்கான காரணம் இவரது கடந்த காலத்தில் இருக்கிறதா? துறவு இவரை தேர்ந்தெடுக்க என்ன காரணம்? எப்படிப்பட்ட குழந்தை பருவம் இவருக்கு வாய்த்தது? நம் கேள்விகளுக்கு பதில் சொல்ல தொடர்கிறது செல்வராச சுவாமிகளின் இளம் வயது வாழ்க்கை அனுபவங்கள். 15 வயசுல நீங்க எங்க இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 15 வயசுங்கில ஒர்க் ஷாப் போயிட்டு ஊரில் இருந்தேன். ஒர்க் ஷாப் ஐயப்பா டிராக்டர் ஒர்க் ஷாப்னு ஒரு ஒர்க் ஷாப்பு, அதுக்கு போயிட்டு ஊரில் தான் இருந்தேன். ஊரில் தான் இருந்தீங்க 15 வயசுல. இப்போ நம்ம 15 வயசுலேருந்து அப்படியே 8 வயசுக்கு போகிறோம். நீங்கள் எங்கே இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு? 8 வயசில் படிச்சுட்டு இருந்தேன். என்ன படிச்சுட்டு இருந்தீங்க? அதிகபட்சமாக 3வது 4வது படிச்சுட்டு இருப்பேன். படிப்பெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததா? நல்லா வந்துச்சா? படிப்பில் அந்த அளவுக்கு சாணத்தியம்னு சொல்லுவதற்கு இல்லை. இப்போ 8 வயசுலேயும் உங்களுக்கு ஒரு பக்தி மார்க்கம், கோவில் குளம்னா பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்களா, இல்லை மீதி பிள்ளைங்க மாதிரி இருந்தீங்களா? இல்லை, 3 வயசுலேருந்தே பக்தி மார்க்கம். ஓ, 3 வயசுலேருந்தே பக்தி மார்க்கம். சரி. 8 வயதுலையெல்லாம் படிப்பில் கவனம் செல்லவில்லையே ஒழிய இறைவன் செயல்பாட்டில் சகல நிகழ்வும் சொல்லுவேன். ஏறக்குறைய பெரிய கோயில்களிலேயே சந்தேகம் ஏற்பட்டால் அடியான் போய் சொல்லுற அளவுக்கு நிகழ்வு இருந்தது. நான் அலங்காரம் பண்ணனா அம்பாள் மாதிரியே இருப்பாங்க. நேரடியாக உயிரோட்டம் உள்ள தெய்வம் மாதிரி இருக்கும். ஸோ 7 வயசுக்குரிய அந்த மனோபாவம் எல்லாருக்கும் இருக்கிற மனோபாவம் உங்களுக்கு இருந்ததா, இல்லை நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தீங்க? வித்தியாசமாக அதான் வாரம் ஒருக்கா சாமி வருதுன்னு, குப்பண்ண சாமி வருதுன்னு எல்லோரும் வந்து அருள்வாக்கு கேட்பாங்க. ஸோ 7 வயசுல நீங்கள் அருள்வாக்கு சொல்ல? ஆமாம், மரியாதையாக நடந்துக்குவாங்க. ஓ சரி. நான் போனேன்னா ஏதாவது ஒரு கடையில் போய் இதை கொடுன்னு கேட்டால் கூட காசை கொடுன்னு கேட்க மாட்டாங்க, கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு பயபக்தி வச்சுருந்தாங்க. இப்போ நல்லா கவனிங்க, நம்ம ஒரு முக்கியமான பருவத்துக்கு போகிறோம். இந்த உலகத்துக்கு வந்ததுக்கப்புறமா தான் உங்களுக்கு பக்தி மார்க்கம் ஆரம்பிச்சது இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் அம்மாவோட வயிற்றுல 9 மாதம் கருவாக இருப்பீங்க இல்லையா? அப்போ நீங்கள் அந்த கருவையில் இருக்கிறப்ப சந்தோஷமாக இருந்தீங்களா, இல்லை வருத்தமாக இருந்தீங்களா, எப்படி இருந்தீங்க? அமைதியாக இருந்தப்போ பிரம்மம் அமைதியாக இருந்தீங்க. ஐ திங்க் சுவாமிஜி ஒரு 5 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் அந்த குழந்தை என்னவாக உருவாகிறதோ அதே தான் அவனுடைய பெரிய வாழ்க்கையும் அமையும் சொல்லி சொல்லுவாங்க. பெரிய வயசு வந்த பிறகு அதுவே உண்மை நிலையே. அந்த இளம் வயதில் தன்னுடைய பூர்வ புண்ணியம், அதாவது பூர்வ ஜென்மத்தின் விளைவைத்தான் அப்போ அது வாழ்க்கையாக மேற்கொள்ளும். ஓ, அது 5 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் வேண்டாம், அது முன்ஜென்ம இதுதான் தொடரும். அதேவே தான் பின்னால் வாழ்க்கையை எடுத்துக்கிறாங்க. அதான் உண்மை. சரியா? எதிர்காலத்தை கணிக்கிறது.
ஒரு ஜாதகம் மூலமாக, ஒரு பிரசன்னம் மூலமாக. மாயன் கேலண்டர் தேதிப்படி 2012ஓட உலகமே அழிஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் கேலண்டரை எழுதலை அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு பேசிகிட்டு இருக்கும்போதே நிலநடுக்கம் வர மாதிரியே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் உலகம் எப்படி அழியும், எப்படி இருக்கும்? உலகம் அழியும் என்று சொல்வதெல்லாம் சாத்தியக்கூறு இல்லை. இல்லை, உலகம் அழியாது. விஷயம் என்னென்னா சேதாரம் உருவாகும். அதான் நேற்றைய முன்தினம் சொன்னேன். இன்னும் 6 நாட்களில் நேற்றைய முன்தினம் சொன்னேன். இன்றைக்கு பார்த்தா இன்னும் 4 நாள் தான் இருக்குது. 4 நாட்களுக்கு பிறகு உறுதியாக மிக அதிகமான சேதாரம் உருவாக. எந்த இடத்துல, எந்த பகுதியிலன்னு சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் அலர்ட் கொடுக்கலாம். எந்த இடத்துல சாமி? இறைவா, ஒரு விஷயம் என்னங்கன்னா, எனது தந்தை ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு இழப்பை உருவாக்க நினைக்கின்றான். அதையே காமித்து கொடுத்து காப்பாற்றி விடுவதற்கு நினைக்க மாட்டேன். ஒரு இழப்பு வரப்போகுது அப்படின்னா அது ஈசனுடைய செயல் நீங்கள் சொல்கிறீங்க. உண்மை. அதை நீங்கள் காமிச்சு கொடுத்தா மக்கள் தப்பிச்சு அங்கேருந்து வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா ஏன் அப்பனுக்கு நான் பகைவனாகிறேன்? தப்பான விஷயம் ஆகிடுமா? அது எங்க அப்பனுக்கு பகைவனாகிறேன்? ஏன் அப்பா அழிக்கணும்னு தானே அதை செய்கிறான். இல்லை, இது ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னா நீங்கள் காப்பாற்றுறதுங்கிறது மனித இயல்பு தானே சுவாமி? ஐயா, அந்த மனித இயல்பை புறம் தள்ளி விட்டு, உங்களுக்கு 2ம் சமம் இல்லையா? புறம் தள்ளி விட்டுத்தானே இது மனிதனாக வேண்டாம், நாம் கோமாளியாக மட்டும் இருக்கலான்னு இதை கட்டிட்டேன். சுவாமிஜி கிட்ட இன்னும் நிறைய ஏராளமான விஷயங்கள் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம அவருடைய பாஸ்ட் லைஃப்பை இவரோட சேர்ந்து ஆராய்ச்சி பண்ண நம்மளுடைய கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், பாஸ்ட் லைஃப் தெரபிஸ்ட் வேதமாளிகா அவர்களை இங்கே அழைக்கிறோம். மேடம், இது வரைக்கும் எத்தனையோ கெஸ்ட் இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய பாஸ்ட் லைஃப், ப்ரெசன்ட் லைஃப் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் நீங்கள் சுவாமிஜி கிட்ட நீங்கள் அவருடைய பாஸ்ட் லைஃப், ப்ரெசன்ட் லைஃப்பை டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுடைய தெரப்பின் மூலமாக நீங்கள் போகும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க, எப்படி இருந்தது? அதாவது அவருக்கு அந்த சின்ன வயசுலேயே அந்த 2 வயசுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதாவது நம்ம அந்த ஏஜ் ரிக்ரெஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே அவர் எனக்கு 2 வயசுலேருந்து இந்த அருள் எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அவர். நம்ம பொதுவாக அந்த ஏஜ் ரிக்ரெஷனில் உள்ளே போய் அதுக்கப்புறமா தான் கடைசியில் இந்த 2 வயசுக்கெல்லாம் போய் சொல்லுவோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் இந்த கரண்ட் லைஃப்லேயே அந்த இதுக்கு டீப் ஸ்டேஜுக்கு போகாமல் அவர் நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தார். நான் ஒன்று கவனிச்சேன் இதில் சுவாமிஜி, நீங்கள் அந்த நாற்காலியில் உட்காந்து இவங்க பாஸ்ட் லைஃப் தெரப்பியில் போகும்போது உங்கள் கையில் ஏதோ ஒரு முத்திரை மாதிரியான இல்லை ஏதோ ஒரு விஷயங்களோட ஓடிக்கிட்டே இருந்தது உங்கள் மைண்ட்லேயும் சரி உங்கள் இதுலேயும் சரி உள்ளுக்குள்ளே. அது என்ன, உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எதுவும் டைவர்ட் ஆகிடக்கூடாது, இல்லை வேறு ஏதாவது அன்கண்ட்ரோல்டு ஏதாவது பேசிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உண்மை. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் என்னுள் இறைப்பவன் இறைவனை, அவனை எந்த நிலையிலும் அவன் பெயரில் வாசியோகத்தை செய்து கொண்டு தான் இருப்போம். நீங்கள் செஞ்சுட்டு இருந்து வாசியோகம் அது சகலத்துக்கும் கட்டுப்படாதது. எது உண்மையோ அதை மட்டுமே உரைக்கக்கூடியது. ஸ்ரீ சாமிஜி செல்வராஜ் அவருடைய ப்ரெசன்ட் லைஃப் இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது அப்படிங்கிறது அவருடைய பாஸ்ட் லைஃப் எப்படி இருந்தது, அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பக்தியை போதிக்கும் குடும்ப சூழ்நிலை, திரும்பிய திசையெல்லாம் இறை அனுபவம் என்று செல்வராச சுவாமிகளின் இளம் பிராய அனுபவங்கள் துறவை நோக்கிய அவரது பயணத்திற்கான காரணம் சொல்கிறது. விளையாடும் பருவத்திலும் கடவுளே முக்கிய கருப்பொருளாக இவருக்கு அமைந்திருக்கிறது. 10 பருவத்திலும் நிகழும் மாற்றங்களே ஒரு மனிதனின் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. இந்த உண்மையை உறக்கச் சொல்லும் சுவாமிகளின் முன்ஜென்ம அனுபவம் எவ்வாறு இருந்தது? சில நிமிடங்களுக்கு பிறகு இந்த உயிர், இந்த ஆத்மா வேற ஒரு உடம்புல இருந்தது. அப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க? பையனாக இருந்தீங்களா, பொண்ணாக இருந்தீங்களா, என்னவா இருந்தீங்க? அப்படி ஞாபகத்துக்கு வரட்டும். ஒரு சிவாலயத்தில் சித்த மார்க்கத்தில் ஆணாக இருந்தீர்கள். அதை பற்றி சொல்லுங்க பாப்பா. அப்போ உங்கள் பேர் என்னவா இருந்தது? எல்லாரும் உங்களை எப்படி கூப்பிட்டாங்க? பப்பு குட்டான் சாமி அப்படின்னு கூப்பிடுவாங்க உங்களை. என்ன வயசு இருக்கும் அப்போ உங்களுக்கு? 70 வயசு. 70 வயசு. சின்ன வயசெல்லாம் ஞாபகம் இல்லை, 70 வயசு தான் தெரியுது. ரைட், நீங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்கள். சிவாலயத்திலிருந்து எல்லோரும் அங்கே வர்ற மக்களுக்கு பருப்பு போட்டு சமைச்சு அன்னதானம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஓ, அதனால தான் உங்களுக்கு அந்த பேர். அதனால் அடியான பப்பு குட்டான் சாமின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க.
ஆஹா. எத்தனை வருடங்களுக்கு முன்னால் இருக்கும்? குறைந்தது 50 வருடங்களுக்கு முன்னால். 50 வருடங்களுக்கு முன்னால். சரி. அங்கே எப்படிப்பட்ட மக்கள் வருவார்கள்? தமிழ்நாட்டு மக்களா இல்லை வேற நாட்டு மக்களா? தமிழ்நாட்டு மக்களே. வரவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்க அருள் வாக்கு அப்படி தான் சொன்னீங்களா? எல்லோருக்கும் வாக்குங்கிறது அப்போ இருந்தே சொல்லிட்டு தான் இருந்திருக்காரு. ஓ, அந்த ஜென்மத்திலேயே நீங்கள் சொல்லிட்டு தான் இருந்தீங்க. ஸோ அப்போ நல்ல மன நிம்மதியோடு தான் நீங்கள் இருந்தீங்க. நீங்கள் எத்தனை வருஷம் நீங்கள் உயிரோடு இருந்தீங்க? 72 வயசு வரையில் இருந்தீங்க. ஸ்ரீ செல்வராஜு சுவாமிகள் பேசிகிட்டு இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. அதாவது அவர் இந்த ஜென்மத்தில் சுவாமிஜியை கண்டினியூ ஆகிறதுக்கு பாஸ்ட் லைஃப்லேயும் சித்தராகவே வாழ்ந்திருக்கிறதாக அவருடைய பாஸ்ட் லைஃப் தெரப்பியில் சொல்லியிருக்கிறார். இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்குது. இடைவேளைக்கு பிறகு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீண்டும் முன்ஜென்மம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அதாவது ஒருத்தருடைய ப்ரெசன்ட் லைஃப் அப்படிங்கிறதோட வாழ்க்கையை முழுமையாக மனந்திருந்து பேசினாலே பல சுவாரஸ்யங்கள் வெளிப்படும். ஆனால் பாஸ்ட் லைஃபையும் சேர்த்தோம் அப்படின்னா அதுவும் இந்த மாதிரியான ஒரு ஆன்மீக வழியில் இருக்கிற ஒரு இறை வழியில் இருக்கிற ஒரு சன்னியாசியோடைய வாழ்க்கையை கேட்கணும் அப்படிங்கிறது ஆச்சரியம் தானே. இப்போ அதுதான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். சுவாமிஜி, எப்படி இவ்வளவு விஷயங்கள், அதாவது இவ்வளவு யோசித்து இவ்வளோ விஷயங்களை சொன்னீங்க இல்லையா, அது எப்படி உங்கள் மனசுக்குள்ளே இருந்த ஒரு விஷயமா இல்லை அதோடைய பிரதிபலிப்பாகத்தான் நீங்கள் ஒரு கரூர் சித்தர் அப்படிங்கிற விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்களா? இப்போது இங்கே எழுதியிருக்கிற கல்வெட்டுக்கள் நான் சொல்லவில்லை. எழுதியிருக்கிற கல்வெட்டுக்கள் கரூர், எங்கேயும் உங்களை கரூர் சித்தர்னு சொல்லியிருக்காங்களா என்ன? கரூர் சித்தரால் எழுதப்பட்ட கல்வெட்டுக்கள். எழுதிய புத்தகம் உங்களுடைய, நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்கள் பேரை தானே போடுவீங்க. உங்கள் புத்தகத்தில் நீங்கள் எழுதிக்கிறீங்கல்ல, அதில் எந்த விதையில் மாற்றம் அடையும்? நான் சொல்லுவதை விட கருவூர் சித்தர் தான் எழுதிய கல்வெட்டுக்களில் தான் மீண்டும் இங்கே இந்த கோயிலை புனரமைக்க வருவேன் என்பதை உலகுக்கு உரைப்பதற்காக அவர் எழுதி வச்சிருக்கிறார். சரி. பிறகு அவருடைய பிரதிபலிப்பு என்னுள் இருக்கிறது. அதை எனக்குள்ளேயே ஐக்கியப்படுத்தி விடுகிறேனே ஒழிய மற்றவரிடம் அதை சொல்லுவதில்லை. இப்பொழுதுதான் முதல் முறையாக உங்களிடம் சொல்கிறேன். இன்று என்னை தொடரும் கடமைகளுக்கான காரணம் எங்கிருக்கிறது? என்னுடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? செல்வராசு சுவாமிகள் 10 பருவத்தில் கேட்ட கேள்விகளுக்கான பதில் அவரது முன்ஜென்மத்தில் மறைந்திருக்கிறது. இதன் தொடர்ச்சி எவ்வாறு இருக்கும்? இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு முந்தைய பிறவி நோக்கி போகிறோம். ஸோ இந்த ஆன்மா வேறு உடம்பில் ஐக்கியமாக இருந்தது. அது யாராக பிறந்தது? பையனா பெண்ணா? சுமார் 300 வருடங்களுக்கு முன்பு ஒரு சித்தராக வசித்து கொண்டிருந்திருக்கிறேன். 300 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சித்தராக இருந்தீங்க. சித்தராக வசித்து கொண்டிருந்திருக்கிறேன். பிறகு ஒளிதேகம் பெற்று ஒளிமயமாகவே வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறேன். ஒளிதேகம் அப்படின்னா வந்து இயற்கையாக இருக்கிற உடம்பு இருக்காது இல்லையா? ஒளிதேகம் பெற்று ஒளிமயமாக வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறேன். பிறகு கருவூர் என்னும் ஊரில் இறைவனுக்கு பூஜித்து கொண்டிருந்தவர்களுக்கு மகனாக பிறந்து அதற்கு பிறகே பப்புக்குட்டான் சாமிகள் என்ற பெயரில் வாழ்ந்திருக்கிறேன். இப்போ இந்த பப்புக்குட்டான் சுவாமியை பிறந்தீங்க இல்லையா, அதான் உங்களுடைய முதல் பிறவியா? அப்போ அதான் முதல் சித்த நிலையிலிருந்து ஒரு வேடதாரியாக இருந்தது பப்புக்குட்டான் சாமியாக. பிறகு இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இத்துடன் நிறைவு பெறும் நிலை அடையும். இதோட பிறவிகள் முடிஞ்சிடும் சொல்றீங்க, உங்களுக்கு நிறைவு வரும். அது எப்படி சுவாமிஜி, இதுதான் பிறவி முடிவு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் நிச்சயமாக ஒரு சித்த ஆன்மாவுக்கு அழிவில்லைங்கிறது தானே இந்துசம் சொல்கிறது. ஆன்மாவுக்கு அழிவில்லை, ஆனால் அதன் நிலையை அடையலாம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று வள்ளுவன் சொல்லியிருக்கிறார். அப்பொழுது அந்த நிலையை அடைந்து விட்டால் அடியேனையும் ஒரு கல் விக்கிரகமாகவோ ஏதாவது ஒரு விக்கிரகமாகவோ வைத்து வழிபடுவார்களே ஒழிய பிறவி பெருங்கடல்ல இறக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு துறவரத்தில் இருக்கீங்க. இந்த உலகத்தை பற்றி என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இந்த உலகம் அமைதியாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இன்னும் 3 பிரளயங்கள் ஏற்பட்டு 3 பிரளயங்கள் ஏற்பட்டு 2027ஆம் ஆண்டு
தென்னகத்தில் சிறுவன் ஒருவன் ஆட்சி பொறுப்பை ஏற்பான். 2027ஆம் ஆண்டு. ஆனால் பிரளயம்லாம் ஏற்படும் சொன்னீங்க. அப்போ அந்த சேதங்கள்லாம் ஏற்படுமா? மிக மிக அதிகமாக ஏற்படும். மிக மிக அதிகமான சேதங்கள் ஏற்படும் சொன்னீங்க. அப்போ குறிப்பாக எந்த நாடுகள்லாம் பாதிக்கப்படும்? தீவாக இருக்கும் 16 நாடுகள் இல்லாமல் போய்விடும். தீவாக இருக்கும் 16 நாடுகள் இல்லாமல் போய்விடும். இன்னும் 6 நாட்களில் குறைந்தது இந்திய திருநாட்டிலேயே ஒரு 5000 பேராவது காவு கொல்லப்படுவார்கள். அது கடல் பகுதியிலேயா இல்லை நிலப்பகுதியிலையா? அதை சொல்லுவதற்கு வாய்ப்பில்லை. என்ன காரணம்? இதனால் இப்படி ஒரு அழிவு ஏற்படும் நீங்கள் சொல்கிறீங்க? பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ எல்லாரும் பாவம் பண்ணுறாங்க, அதனால தான் நடக்குதுன்னு சொல்கிறீங்களா? உறுதியாக. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்கல்ல சாமி, 2012 உலகமே அழிஞ்சிரும் சொல்கிறாங்களே, அது உண்மையா? உலகம் அழியாது. அது ஒரு நிகழ்வுக்காக சொல்லுவது. உலகம் அழியாது. என்ன ஏற்படும்? நிச்சயமாக இருப்பார்கள். அழிவு என்பது ஏற்படும். அழிவுன்னு நடக்கும். நடக்கும். இது அழிவோட தொடக்கம்னு வச்சுக்கலாமா? அழிவுடைய தொடக்கம் 27 வரை அழிச்சிட்டே போவாங்க. இப்போ வந்து அந்த சிறுவன் வந்து எப்படி ஒரு அரசனா பிறப்பாரா இல்லை ஒரு சித்தரா பிறப்பாரா? எப்படி அது நடக்கும்? சாதாரண பிறவி என்பது பிறக்கும் பொழுதே சகலமாக பிறப்பது அல்ல. அந்த நிலையடையும் 9 வயதிலேயே அந்த நிலையை அடைஞ்சு அந்த நிலைக்கு கொண்டு வந்து விடுவார் இறைவன். ஸோ 2027 தான் அது நடக்கும். உறுதியாக நடக்கும். அதுக்கு பிறகு உலகம் காப்பாற்றப்படுமா இல்லை? நிச்சயமாக காப்பாற்றப்படும். உலகம் காப்பாற்றப்படும். நீதி நேர்மையாக இருக்கும். அப்போ இந்தியாவோட நிலைமை எப்படி இருக்கும்? சக்கரவர்த்தியே வாழும் பகுதி இல்லையா? உயர்ந்துதான் இருக்கும். எப்பொழுது தவத்திரு நாடாக ஆகிறதோ அப்பொழுதுதான் தஞ்சை பிரகதீஸ்வரருக்கு கும்பாபிஷேகம் நடைபெறும். ஓ, ஸோ தஞ்சை பிரகதீஸ்வரருக்கு அப்பதான் கும்பாபிஷேகம் நடக்கும். முழுமையான கும்பாபிஷேகம் நடைபெறும். அப்போ 2027 தான் நடக்கும். அதற்கு முன்பு கும்பாபிஷேகம் ஏற்படுத்தப்பட்டால் அங்கு ஏதாவது அழிவு ஏற்பட்டு அது மாறுபடுமே ஒழிய மிகச்சிறந்த கும்பாபிஷேகம் நடைபெறாது. இது நம்ம சித்தர்களோட குறிப்புகள் எல்லாம் ஏதாவது இருக்கா? 18 சித்தர்களின் குறிப்பிலேயும் இது இருக்கிறது. அதான் 2027 இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு 18 சித்தர்களோட குறிப்பில் இருக்கிறது. அதை மறைமுகமாக பாடி இருப்பார்கள். ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறத பார்த்தா சவுத்துலேருந்து ஒரு இளைஞன் ஒருத்தன் வருவான், அவன் கையில் உலக நாடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இதுதான் 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ண நாஸ்டாடமஸ் சொன்ன விஷயம் இதுதானே? நானும் நினைச்சேன். நாஸ்டாடமஸ் இதுதான் சார் சொல்லியிருக்காரு. அவர் ஒரு ஞானி தானே. நீங்கள் சில நாட்கள்லேயே சென்னைக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குது, ஒரு 4-5 நாட்கள்லேயே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும்? மிக மிக உன்னிப்பாக அதிலேயே கவனித்திருந்தீர்களேனால் நான் சொல்லுவது மிக விளக்கமாக தெரிந்திருக்கும். 6 நாடுகள் பற்றி சொல்லியிருக்கீங்க. 5000 பேர் இறக்கும் சம்பவம் இன்னும் 6 நாட்களுக்குள் நடைபெறும் இந்த நாட்டிலையும் சொல்லியிருக்கேன். எப்படிப்பட்ட உக்கிரமான விளைவுகள் உண்டாகும்? அதில் உயிரிழப்பு தான். பெரிய உக்கிரகமெல்லாம் ஒன்றும் பண்ணி வித்தியாசமான நாட்டை உருவாக்கிட முடியாது. சுனாமி பார்த்ததும் கும்பகோணத்தில் அந்த குழந்தைகள் தீயில இறந்ததும் பார்த்ததும் இன்னும் மனசுலேருந்து போகவே இல்லை. அதுக்குள்ளே இன்னொரு பெரிய ஆபத்து வரும்னு சொல்லி நீங்கள் அதுபோல தான் படிக்கும் வரை தெரியாது, படித்து விட்டால் மறந்து விடும், அவ்வளோதான். சுவாமிஜி, இன்னைக்கு வேறு, அதாவது 2012 2027 வரைக்கும் பெரிய அளவில் டிசாஸ்டர்ஸ் வரும், பெரிய அளவில் பேரழிவுகள் ஏற்படும். அவசியம் கண்டிப்பாக உருவாகும். அது எந்தெந்த நாடுகள், இந்தியா எந்த அளவுக்கு காப்பாற்றப்படும் அந்த அழிவுகள்லேருந்து? தீவுகள் 27க்கு அப்புறம் சவுத்துலேருந்து வரக்கூடிய ஒரு இளைஞன் தான் அந்த இந்தியாவை மீட்டெடுக்கணும் அப்படின்னு உறுதி. சுவாமிஜி கிட்ட ஒன்று ஏராளமான விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. அதாவது 2012 2027 வரைக்கும் இந்த உலகம் மிகப்பெரிய பேரழிவுகளை சந்திக்கும். அந்த நேரத்தில் 2027 தென் தமிழகத்திலிருந்து தலைப்பா கட்டி ஒரு இளைஞன் ஒருத்தன் வருவான் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி டீட்டெயிலாக சொன்னார். இது பற்றிலாம் இன்னும் விரிவாக பேச வேண்டியிருக்கு. இடைவேளைக்கு பிறகு.
விஜய். மீண்டும் முன்ஜென்மம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சுவாமிஜி, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்க உண்மையிலே பேரதிர்ச்சியாக இருக்கிறது. 2012 ஆரம்பித்து 2017 27 வரைக்கும் மிகப்பெரிய அழிவுகள் இருக்குன்னு சொல்கிறீங்க. இதிலிருந்து மக்கள் ஒட்டுமொத்தமாக மக்கள் தப்பிப்பது எப்படி? கிட்டத்தட்ட 16 தீவுகள் தண்ணீருக்குள்ளே மூழ்கி போய்டும்னு சொல்கிறீங்க. இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? உலகளவில் சயின்டிஸ்ட்களும் ஆராய்ச்சிகளும் இந்த இயற்கையை பாதுகாக்கிறது எப்படி, இந்த உலகத்தை பாதுகாக்கிறது எப்படின்னு சொல்லி பெரிய போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. எப்படி தப்பிக்கிறது? இதை ஆரம்பிக்கிறதுக்கு முதலியே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இறைவன் ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஏதாவது ஒன்றை மாற்றி அமைக்க விரும்புகின்றார். மாற்றி அமைத்து உலகம் சேமமுறும் பட்சத்தில் அதை சித்தர் அவர்களுடைய பிள்ளைகள் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது. அதை மாற்றி அமைக்க முயற்சி செய்தல் கூடாது. இன்னொரு சுனாமி இல்லை இன்னொன்று கும்பகோணம் குழந்தைகள் தீ விபத்து மாதிரி இன்னொரு தீ விபத்துகள் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது சுவாமி. எந்த பாத்திரத்தில் ஊற்றினாலும் அந்த பாத்திரத்தின் வடிவை எடுத்துக்கொள்ளும் தண்ணீர் போல் ஒவ்வொரு மனிதனுடைய உடலும் மனமும் அப்படித்தான் இறைவன் படைத்திருக்கிறான். பார்க்கும் வரை சந்திக்கும் வரை முடியாது 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 என்று இருப்பான். ஒரு அன்பான கணவனும் மனைவி எடுத்துட்டிங்கன்னா இந்த மனைவியை பிரிந்திருக்க முடியாது என்பான், இந்த கணவனை பிரிந்திருக்க முடியாது என்பாள். கால சூழ்நிலையின் காரணமாக கணவனோ மனைவியோ இறந்து விட்டால் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதை ஏற்றுக்கொண்டு இன்பமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நான் சொல்வதில்லை, நீங்கள் பார்க்குறீங்க. அதுபோல் விஷயம் சொல்லியிருந்தீங்க, அதாவது 2027 ஒரு தென் தமிழகத்திலேருந்து ஒரு இளைஞன் தோன்றுவான். நிச்சயமாக. ஸோ அவன் இந்தியாவை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இந்த அகில உலகத்தையும் காப்பாற்றுவான். ஒரே மனிதன் அவர் தான் அப்படின்னு சொன்னீங்க. அவரை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன். எங்களுடைய கைங்காரியத்தினுடைய நிகழ்வை அவன் இறைவன் எங்களுக்கு தெரிவித்ததை மட்டும் சொல்லலாமே ஒழிய முழுக்க முழுக்க கற்பனை பண்ணி அவங்க அப்படி இருக்கலாம், இவங்க இப்படி இருக்கலாம், இது மாதிரி இருக்கலாம், அது மாதிரி இருக்கலான்னு கற்பனா சக்தியை விடுவதற்கு கூடாது. இல்லை, நீங்கள் சொல்கிற தகவல்கள் முழுமையாகவும் இல்லாமல் நம்பும்படியாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு ஒரு ரேண்டமான ஒரு தாட்ஸாக இருக்குது. அதான் கேட்குறேன். இதில் நம்பும்படியோ முழுமையாகவோ இல்லாமல் இல்லை. ஒரு சிறுவன் 9 வயது சிறுவன் ஏக சக்கராதிபத்தியம் போல்வான். இது எங்களுக்கு கிடைத்த தகவல். உங்களுக்கு கிடைத்த தகவல்னால் நீங்கள் நாஸ்ட்ராடமஸ் அவர் சொன்ன புத்தக வழி தகவலா, இல்லை அப்படின்னா புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற மெய்வழிச்சாலை அங்கே அவங்க வழிபட்டு இருக்கிற விஷயமும் அதுதான். கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் கழித்து அங்கேருந்து ஒரு இளைஞன் ஒருத்தன் உருவாவான். அவன் தலப்பாக கட்டியிருப்பான். அந்த உலகம் அழியிற நேரத்தில் அவன் அதான் உண்மை ஸ்வரூபம் என்னன்னா, அந்த சித்த மார்க்கத்தில் உலவிய சொல் ஒரே சொல்லைத்தான் எல்லோரும் சொல்லுவார்கள். அதை மாற்றியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அது நாஸ்ட்ராடமஸ் ஆகட்டும், மெய்வழிச்சாலையில் இருக்கிற விஷயங்களாகட்டும், இல்லை வேற ஒரு விஷயங்களாகட்டும், அடியேன் சொல்வதாகட்டும், எல்லோரும் அந்த மார்க்கத்தை மட்டுமே சொல்லுவார்களே. சரி, நீங்கள் சொல்வது போல் 2027 இந்த உலகம் பெரிய பேரழிவில் சந்திச்சு இந்தியாவிலேருந்து ஒரு இளைஞர் இங்கேருந்து வந்து அந்த வழிநடத்த போகிறாருன்னு வைங்க. இந்தியா எப்படி இருக்கும்? அரசன் வாழும் வீடுன்ட்டு அரசன் சக்கரவர்த்தி வாழும் வீடு தமிழகம் தானே, இந்தியா தானே. அப்பொழுது இந்தியா மிக உயர்வான ஒரு பெரிய நாடாக இருக்கும். பக்தி உகுந்த தவத்திரு நாடாக இருக்கும். மேடம், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? சாமிஜி, நீங்கள் பாஸ்ட் லைஃப் இன்டராக்ட் பண்ணீங்க, ப்ரெசன்ட் லைஃப் பார்த்தீங்க, இப்போ அவர் பேசிகிட்டு இருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? சார், நான் ஒன்று தான் நம்புகிறேன் சார். எதுவாக இருந்தாலும் விதியை மதியால் வெல்லலாம், மதியால் வெல்லலாம்னு எல்லாருமே. இப்போ மழை பெய்யுறது நிறுத்த முடியாது, நீங்கள் கொடை பிடிச்சிக்க முடியும். அது மாதிரி இப்போ சுவாமிஜி சொன்ன தகவல்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கான பரிகார முறைகள் நம்மளுக்கு தெரிஞ்சால் அது ஒரு சண்டியாகமோ இல்லை ஒரு பிரத்யங்கராகவோ அதனால் பல வியாதிகள் குணமாகிறதுன்னு சொல்கிறோம். ஸோ அப்படி செய்து ஏன் இந்த அழிவை நாம் தடுக்கக்கூடாதுன்னு அப்படின்னு இந்த மெய்ஞானத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் ஆராய்ச்சி பண்ணால் நிச்சயமாக இந்த அழிவை தடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அதோட முதல் படியாகத்தான் அடியேன் ஒரு பூஜைக்கு ஏற்பாடு செய்துள்ளேன். 108 யானைகள், 108 குதிரைகள், 108 பசுமாடு, 5008 பெண்கள், 108 துறவிகள், 108 குழந்தைகள், இப்படி வரிசையாக தச பூஜைகள் செய்து அடியேன் அக்னி தவம் போல போகிறேன். அதுக்கு ஏற்பாடு செய்துட்டுருக்கேன் இப்பொழுதுலேருந்தே. எப்படின்னா,
இந்த 10 விதமான பூஜைகளும் செய்து சிறப்புற்ற பிறகு இப்போது இந்த அளவு சென்டரில் அடியேன் உட்காந்துக்குவேன். சுற்றியும் குறைந்தது 50 டன் விறகு அடுக்கி நெருப்பு வைத்துருவாங்க. 7 நாள் எரியும், காட்டு தீ மாதிரி. அடியேன் உள்ள உட்காந்துட்டு வெளியே எந்திரிச்சு வருவேன். இது என்னைக்கு சுவாமி? அதற்கு நாள் குறிப்பிடவில்லை. இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்களா இதே மாதிரி? 3 முறை முடிச்சு தான் வந்திருக்கேன். அது வெளியே தெரிவதற்கு உண்டான நிகழ்வுகள் ஏற்படவில்லை. இந்த முறை 4வது முறை. ஒவ்வொரு முறையும் அழிவு ஏற்படும் காலகட்டங்களில் இதை நான் செய்திருக்கிறேன். இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி பேரழிவுகள் சீற்றங்கள் இல்லாமல், அழிவுகள் இல்லாமல் மக்கள் நிம்மதியாக வாழ இன்னும் சில பூஜைகள் நீங்கள் செய்யும். அவசியம் செய்கிறேன். நான் டாக்டர் வேதமாலிகா, மெடிக்கல் சைக்காலஜிஸ்ட், ஹிப்னோதெரபிஸ்ட் அண்ட் பாசிட்டிவ் தெரபிஸ்ட். ஸோ இந்த பாசிட்டிவ் தெரப்பியை யூஎஸில் படிச்சுட்டு இதில் டீப்பாக நான் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம ஹிப்னோதெரப்பினா என்னென்னு பார்க்கலாம். ஹிப்னோதெரப்பியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல மனசை பற்றி தெரிஞ்சுக்கணும். மனசு அப்படின்னா நம்மளுக்கு 2 மனசு இருக்குது. வெளி மனசு, அதாவது கான்ஷியஸ் மைண்ட், அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னா உள் மனசு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் ஹிப்னோதெரப்பியில் அப்படின்னா, வெளி மனசை, அலைப்பாயிற வெளி மனசை அமைதிப்படுத்திட்டு சக்தி வாய்ந்த உள் மனசை அப்ரோச் பண்ணுறோம். அந்த உள் மனசில் தான் எல்லா நினைவுகளும் பதிஞ்சிருக்கு. அதாவது நம்முடைய இந்த ஜென்மத்தில் சைல்டுஹுட்டில் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே இதில் தான் பதிஞ்சிருக்கு. இப்போ ரெக்ரேஷன் அப்படி சொல்கிறோம். ரெக்ரேஷன் அப்படின்னா ஒரு 41 வயசு இருக்கிற ஒருத்தரை அப்படியே ஏஜை படிப்படியாக குறைச்சி 41, 40, 38, 37 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி சைல்டுஹுட்டுக்கு கொண்டு போகிறோம். ஏன்னா சின்ன வயசில் நடந்த நிகழ்ச்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்து அப்படியே 0 ஸ்டேஜ், அதாவது கருப்பருவம், அந்த வூம் ஸ்டேஜ், அந்த வூம் ஸ்டேஜில் கூட நிறைய டிஸார்டர்ஸ் வர சான்சஸ் இருக்குது. அதில் அந்த வூம் ஸ்டேஜில் வந்து அவங்க எப்படி இருந்தாங்க, அந்த தாவியோட உணர்வுகளை குழந்தை எப்படி பிரதிபலிக்குது, இது எல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டில் எல்லா நிகழ்ச்சிகளுமே பதிவாகி இருக்குது. இந்த ஹிப்னோதெரப்பியில் நம்மளுக்கு அது ஆன்சர் கிடைக்கல, 0 ஸ்டேஜ் வரல போய் கூட ஆன்சர் கிடைக்கல அப்படின்னா தான் என்ன பண்ணுறோம், பாஸ்ட் லைஃப் தெரப்பி அப்படிங்கிற முன்ஜென்ம இதுக்கு வந்து போகிறோம். இதை முற்பிறவி மருத்துவம் அப்படின்னு சொல்லலாம். சரி, முற்பிறவி மருத்துவம் அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இந்த ஜென்மத்தில் நாம் ஃபேஸ் பண்ணுற பல பிரச்சனைகளுக்கு, அது மன ரீதியாக இருக்கலாம், உடல் ரீதியாக இருக்கலாம், வாழ்க்கை ரீதியாக இருக்கலாம், கர்மா சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்டதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த பாஸ்ட் லைஃப்பில், அதாவது நம்ம கடந்த பிறவைகளில் ஒளிந்திருக்கும் முன்ஜென்மம். இது ஒரு ஆழ்மன கண்டுபிடிப்பு களம். உண்மையிலே சாமிஜி கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது உண்மையிலே பெரிய ஆச்சரியமாக இருந்தது. நாஸ்ட்ராடமஸ் ஆரம்பித்து, கரூர் சித்தர் ஆரம்பித்து பல விஷயங்களை இதில் விவாதிக்க முடிந்தது, பல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினருடனும் அவரது முன்ஜென்ம ரகசியங்களுடனும் உங்களை சந்திப்பது உங்கள் ராஜநாராயணன்.